வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மசால் தோசை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மசால் தோசைக்கு வெறும் மசால் தோசை ஒன்று, ஒரு சீஸ் மசாலா தோசை ஒன்று பார்க்கலாம். இந்த மசால் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து அதை வேக வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. ஒரு கை கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு குக்கரில் வெந்த உருளைக்கிழங்க மசித்து எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். ஒரு கப் ஆனியன் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மல்லிச்செடியை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அதிலலாம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கேப்சிகமும் கொஞ்சம் கேரட்டும், துருவின கேரட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசையை நல்லா கல்லில் தோசை மாவை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கார சட்னி அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த சட்னியை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டுக்கலாம். மசாலாவை போட்டு தோசை ஃபுல்லாக அது பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் தோசையில் எல்லா இடத்துலையும் அது மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா முறுமுறுன்னு வருங்க. இப்போ நம்ம தோசையை கல்லிருந்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, அதை அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம மசால் தோசை ரெடிங்க. குழந்தைங்க நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. மசால் தோசை ரெடிங்க. இன்னொன்று அதே மாதிரி சீஸ் மசாலா தோசை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கல்லில் மாவை தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி, கார சட்னி அதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மசாலாவை அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சீஸை குட்டி குட்டியாக நீங்கள் துருவி போட்டிங்கன்னா அவ்வளோத்துக்கா நிறைய சீஸ் இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த மாதிரி கட் பண்ணி நிறைய இடத்துல சேர்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் உருகுனது ரொம்ப இடத்துல உருகுன மாதிரி இருக்கும். அதுக்காக சீஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சிம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சீஸ் மசாலா தோசை ரெடிங்க. இப்படி குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க, நல்லா ருசியாக இருக்கும். இதை ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிற எதுவும் தேவையில்லைங்க. நான் சும்மா சட்னி வச்சுருக்கேன். இந்த மசால் தோசையை அப்படியே சாப்பிட்லாம். இந்த சீஸ் மசாலா தோசை இந்த மசாலாவோட சீஸு சேர்ந்துருக்கப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசால் தோசை மாவு வீட்டில் இருந்தால் போதுங்க. 5 நிமிஷத்தில் இந்த மசால் தோசையை ரெடி பண்ணிடலாம். ஒரு டைம் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.